ஆண்டின் பொதுக்காலம் 12வது வாரம் திங்கட்கிழமை. மத்தேயு பிரிவு 7 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 6 வரை. இது ஏசோப் அவர்கள் எழுதிய தி 2 பேக்ஸ் பண்டைய கால புராண கதை. அந்த புராண கதைப்படி ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கும்போது அவன் கழுத்தில் 2 பைகள் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. ஒரு பை அவனுடைய முன்னாலும் இன்னொரு பை அவனுடைய பின்னாலும் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 பைகளும் தவறுகளால் நிரம்பியிருக்கிறது. முன்னால் தொங்கும் பையில் இருந்த தவறுகள், பாவங்கள் அனைத்தும் அவன் அடுத்தவரிடம் கண்டது. அந்த பை நிரம்பி வழிந்தது. பின்னால் இருக்கும் பையில் இருந்தது அவன் செய்த பாவங்கள். அந்த பையும் நிரம்பி வழிந்தது. எனவே மனிதர்கள் அனைவரும் தன் சொந்த தவறுகளை பொறுத்தளவு குருடர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அடுத்தவரின் குற்றங்களை காண்பதில் என்றுமே தவறுவதில்லை. வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால், ஒவ்வொருவருக்கும் அடுத்தவரை தீர்ப்பிடும் விமர்சிக்கும் மனப்போக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் நாம் செய்தது போல அடுத்தவர்கள் நம்மை தீர்ப்பிடவும் நம்மை கண்டனம் செய்யவும் நாம் விரும்புவதில்லை. கிறிஸ்தவர்களாகிய நம்மிடையே அடுத்தவரை தீர்ப்பிடும் போக்கு கட்டுக்கடங்காத வகையில் பரவி கிடக்கிறது. இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார், வசனம் 1, பிறர் உங்களை தீர்ப்புக்கு உள்ளாக்காதவாறு பிறரையும் நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக்காதீர்கள். வசனம் 3, உங்கள் சகோதரன் அல்லது சகோதரியின் கண்களில் இருக்கும் துரும்பை காணும் நீங்கள் ஏன் உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டையை காண்பதில்லை என்று விரும்புகிறார். தவறுகளை கண்டுபிடிப்பதில் மகிழ்ச்சி அடைபவர்களுக்கும் அடுத்தவரை பற்றி எந்த காரண காரியமும் இல்லாமல் தீர்ப்பிடு மனப்பான்மையை விட்டுவிட முடியாமல் தவிக்கின்ற அனைவருக்கும் இயேசு கூறும் எளிய அறிவுரையே இன்றைய நற்செய்தி. நீங்கள் கேட்கலாம், தவறு செய்பவர்களை, தீமை செய்பவர்களை கண்டிக்க கூடாதா? அமைதியாகத்தான் இருக்க வேண்டுமா என்று. சகோதர திருத்தம் வேண்டுமென்று இயேசு சொல்லுகிறார். நாம் ஒரு நபரை தீர்ப்பிடுகின்ற அல்லது அவரது செயலை தீர்ப்பிடுகின்ற போக்கு இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதை தீர்ப்பிடுகிறோம்? அந்த நபரையா, அந்த செயலையா? அவர் செய்த செயலை நாம் மதிப்பீடு செய்து அந்த செயலின் வழியாக தனக்கும் இந்த சமூகத்திற்கும் இயற்கைக்கும் அவன் செய்த விளைவுகளை உணரச் செய்ய வேண்டும். நாம் அடுத்தவரை தீர்ப்பிடுவதன் நோக்கம் ஒருவரை திருத்துவதற்காகவே. சகோதரத்துவ திருத்துவம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள சமூக பொறுப்பாகும். ஆனால் அடுத்தவரின் செயலை தீர்ப்பிடும் போது அவசரப்பட்டு தவறு செய்வோம் என்பதால் அந்த நபரது தவற்றை சுட்டிக்காட்ட நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது, அந்த நபரையே தீர்ப்பிடுவது. ஒருவரை பொத்தாம் பொதுவாக கெட்டவன், திருடன், நம்பத்தகாதவன், நேர்மையற்றவன் என்று முத்திரை குத்துவது மிகவும் தவறு. அப்படிப்பட்ட மனப்பான்மையை நாம் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய நல்ல குணத்தை பார்ப்பதை விட தீய குணங்களை பார்ப்பதையே மனித மனம் விரும்புகிறது. ஒரு மனிதரை குற்றப்படுத்தும் போது நமக்கு தெரியாத 2 காரியங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். முதலில், அந்த தவற்றை செய்யாத அளவிற்கு அந்த நபர் எவ்வளவு முயன்றிருப்பார் என்பது நமக்கு தெரியாது. 2வது, அந்த நபரின் உள்ளத்தை நாம் அறிய முடியாது. எனவே ஒருவரை தீர்ப்பிட தேவையான எல்லாம் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அந்த மனிதனின் சூழ்நிலையில் நாம் இருந்திருந்தால் நாம் எப்படி நடந்திருப்போம் என்பதும் நமக்கு தெரியாது. எனவே கடவுள் சொல்லுகிறார், நம் குற்றங்களை நமக்கு எதிராக மாற்றாமல் தந்தையாகிய கடவுள் கிறிஸ்து வழியாக நம் அனைவரையும் ஒப்புரவாக்கி கொண்டார். எனவே இயேசு நம்மிடம் உள்ள முரண்பாடுகளை நல்லிணக்கத்தோடும் ஒப்புரவோடும் அணுக வேண்டும் என்று சொல்லுகிறார்.
நாம் ஒப்புரவு ஆவோம், அடுத்தவரின் நல்லதை காண்போம், அவரை தீர்ப்பிடும் அந்த மனப்பான்மையை விட்டொழிப்போம். ஆமீன்.